வந்து இது பண்ணிட்டு அது காசை வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அந்த காசெல்லாம் அவங்க வீணடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க லீஸுக்கு பிடிச்சி தான் இருக்காங்க. அந்த வீட்டோட பணத்தையும் வாங்கி இது மாதிரி பண்ணிட்டாங்க. அது ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க ஹீரோயின் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சமாளிச்சுட்டே இருக்காங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா இவன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான், தண்ணி அடிக்கிறான், இப்படி பண்ணுறான், அதனால தான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு அண்ணன் மேலே கோவம் வந்துடுது. உடம்பெல்லாம் நல்லா திடகாத்திரமாக தானே இருக்குது, சம்பாதிக்க வேண்டிய வயசு தானே இது, நம்ம அப்பா வந்து சாப்பிடாம கொள்ளாமல் வேலைக்கு போயிட்டுருக்காரு, அவருக்கு நேரம் இல்லாமல் நான் எவ்வளோ வேலை பார்த்துட்டு அப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, கல் உடைக்கிறதுக்காக நீ போகலாம்ல, டெலிவரி வேலைக்காவது நீ போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ஹீரோவோட சித்தியை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வீட்டுக்கு ஒருத்தராவது இந்த மாதிரி இருக்கணும் போல இருக்கு. அந்த சித்தி என்ன பண்ணுறாங்கன்னா கடத்தெருக்கு வராங்க. அங்கே அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. அவங்க மூக்கு வந்து முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருந்துச்சா, அதனால் பார்த்துட்டு என்ன உன் மூக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது, இப்போ வேற மாதிரி இருக்குது, எதுவும் சர்ஜரி பண்ணிக்கிட்டே எங்கே பண்ண, அது உனக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மாவும் ஒரு அட்ரஸை கொடுக்குது. உடனே பார்த்தீங்கன்னா நானும் போய் அதை பண்ணி என் மூக்கே அழகாகிக்க போகிறேன், காலம் கடந்த காலத்தில் போய் மூக்கு அழகு பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கு. அது மாதிரியே பண்ணியும் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்த இதில் வந்து நினச்சது முழிக்க முடியல. அது அப்படியே அப்படியே ரொம்ப ரொம்ப தூக்கத்திலே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சித்தியோட பொண்ணு இருக்காங்களா, அவங்க பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ஹீரோவுக்கு கால் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து அடிச்சு பிடிச்சிட்டு வந்து பார்க்குறாரு, என்ன ஆச்சுன்னு கரெக்டாக முடிச்சிடறாங்க. இவங்ககிட்ட எதுக்கடி சொன்னன்ற மாதிரி வேற இருக்காங்க. ஏன்னா ஹீரோவுக்கு தெரியாமல் இதை பண்ணலான்னு வேற நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பொறுத்தவரைக்கும் ரொம்ப வசதியான குடும்பமாக இருக்காரு. இதை பார்த்தோம் என்ன ஆச்சு சித்தின்னு கேட்கணும். இல்லைப்பா ஒரு சின்ன ஒரு சர்ஜரி தான், கொஞ்சம் தூங்கிட்டேன், அதில் தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நான் கிளம்புறேன்ட்டு உடனே கிளம்பிட்டாரு. அவர் அவ்வளோ வேலையிலேயும் வந்திருக்காரா. உடனே இவங்க பொண்ணுகிட்ட நீ எதுக்காக அவன்கிட்ட சொன்ன, இதே அவன் பெத்த அம்மா வந்துட்டு இந்த மாதிரி இருந்தால் அவன் விட்டுட்டு போவானா, சித்தின்றதுனால தானே உடனே ஒன்றும் இல்லைன்னு போறானோன்னு நீ என்னம்மா நினச்சிட்டு இருக்க, பண்ணுறதெல்லாம் ஏடகுடமாக வேலையை பண்ணிட்டு